அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் அமளியை அடுத்து மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். மாநிலங்களவையினுடைய அலுவலகம் தற்பொழுது பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்துள்ளார். மிக முக்கியமாக இந்த அவை தொடங்கியவுடனேயே நீதிபதியினுடைய விவகாரம் தொடர்பாக விவாதம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில் கர்நாடகாவில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த ஒரு இடஒதுக்கீடு மசோதா குறித்த ஒரு விவாதம் என்பது முன்வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜக வலியுறுத்தியது. அந்த கோரிக்கையை ஏற்று தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு பேசுவதற்கான ஒரு அவகாசத்தை அவர் ஜெகதீப் தன்கர் வழங்கிய நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்புகள் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. பாஜக மற்றும் காங்கிரஸ் என 2 தரப்பிலும் இருந்தும் கடுமையான கோஷங்களை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக தற்பொழுது மாநிலங்களவையுடைய அலுவலகம் தற்பொழுது ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாடாளுமன்றத்தினுடைய அலுவலகம் தொடங்கிய உடனேயே கடும் அமளி ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது இன்று பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை 12 மணி வரையிலும் மாநிலங்களவை 2 மணி வரையிலும் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.